ஒரு இடத்துல போர்வெல் போடுறோம், கிணறு அமைக்கிறோம் என்றால் நமக்கு தேவை இருக்குது. என்ன தண்ணீர் தேவை இருக்குது, அதனால் போர்வெல் போடுறோம், கிணறு அமைக்கிறோம். இதில் மூளையை பற்றி எதுக்கு நாம் சிந்திக்கணும்? அது எந்த மூலையில் இருந்தானா, எந்த இடத்துல இருந்தானா, நம்ம இடத்துக்குள்ளே தண்ணி உள்ள இடத்துல நம்ம போர்வெல் போடணும் அல்லது கிணறு அமைக்கணும். அதுதான் அந்த நிலத்துக்கும் அங்கே வைக்கக்கூடிய பயிர்களுக்கும் முக்கியம். இந்த மூலையில் தான் அமைக்கணும் அப்படிங்கிறது நம்ம கற்பனைகளுக்கு ஏன்னா உகந்ததாக இருக்கலாமே ஒழிய அந்த நிலத்துக்கு நிச்சயமாக உகந்தது அல்ல. ஒரு இடத்துல நிலத்தடி வளம் எங்கே அதிகமாக இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிப்பது? அதிர்ஷ்டத்தால் கண்டுபிடிக்கலாம். ஏனோ தானு போடும்போது ஏதாவது 1-2 இடம் கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஆனால் விஞ்ஞான முறை நிலத்தண்ணீர் ஆய்வில் 92, 93%, 97% வரைக்கும் அது மிகச்சரியாக ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் வெறுங்காட்டில் எந்த விதமான பாதிப்பும், பூமிக்கு கீழே எந்த பாதிப்பும் இல்லாத இடங்களில், அதாவது கிணறோ போர்வெல்லோ போட்டு மூடி இருக்காமல், கல்வெட்டாங்குழி இருந்து மூடி இருக்காமல், பைப்லைன் ஆழமாக போட்டு இருக்காத இடங்களில் மிக துல்லியமான ரிசல்ட்டு கிடைக்கும். அது விஞ்ஞான முறை நிலத்தண்ணீர் ஆய்வில் மட்டும்தான் 93, 97% வரைக்கும் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது. எனது யூடியூப் சேனல் ராஜேந்திரன் ஜியாலஜிஸ்ட்டில் 2000க்கும் மேற்பட்ட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஆய்வு பணி செய்த வீடியோ. அதுக்கு பிறகு அவங்க சிலர் நிறைய பேர் வீடியோ அனுப்ப மாட்டாங்க, கேட்டாலும் அனுப்ப மாட்டாங்க. பக்கத்து தோட்டக்காரங்க சுற்றி உள்ளவங்க பிறர் கண் பற்றும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சிலர் அனுப்புவாங்க. அதை நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். என்னுடைய மெயின் வீடியோலையும் இருக்கும், ஷார்ட் வீடியோலையும் இருக்கும். இந்த ஷார்ட் வீடியோவில் ரிலேட்டடு சர்வே வீடியோவும் அதில் இணைஞ்சிருக்கும். இதெல்லாம் பார்த்து தெளிந்தால் எப்படி ஆய்வு பணி செய்து அதன்படி ரிசல்ட் வருதா இல்லையாங்கிற இது உண்மை தெரிய வரும். எனது நோக்கம் உள்ளது உள்ளபடி பூமியினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி, பூமிக்கு கீழே எத்தகைய பாறையமைப்பு இருக்குது, எத்தனை ஆழத்தில் எவ்வளோ தண்ணி வர வாய்ப்பு இருக்குங்கிறத மேக்சிமம் உள்ளது உள்ளபடி உணர்ந்து தெளிந்து அதை போர்வெல் போட அல்லது கிணறு அமைக்க பரிந்துரை செய்வது தான் எனது ஒரே நோக்கம். உள்ளது உள்ளபடி உணர்ந்து போர்வெல் போடுவோம், வெற்றி காண்போம். வாழ்க வளமுடன்.